சுதாகர் சுதாகர் ஓடி போயிடு, போலீஸ் வருதுடா. நான் தான் கிச்சாவை கொன்னேன்னு அந்த மல்லிகா சொன்னா நீ நம்பலாமா? என்ன மிரட்டுறியா? உன் கூட இருந்தவன் நான். உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு அத்துப்படி. உன்னால எது முடியும் எது முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். போலீஸ் போலீஸ்! ஐயோ! ஏய் இங்க வா. சார், நான் எந்த தப்பும் பண்ணலீங்க. பொங்கல் தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உன் பையன் சுதாகருங்க. என் பையன் சுதாகர் எங்க போனான்னு தெரியலீங்களே. என்ன விஷயங்க? கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க போயிருக்காவ? ஐயோ, அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டே போறது இல்லைங்களே. இஷ்டப்பட்ட எப்பயாவது வருவான். உன்னை நம்ப முடியாது. யோ உள்ள போய் பாரு. இருந்தா இழுத்துட்டு வாயா அவனை. ஒரு கொலைய பண்ணிட்டு தெனாவட்ட ஊரை சுத்துறானா ராஸ்கல். கொலையா? என்ன சொல்றீங்க? கிச்சாவ உன் பையன் கொலை பண்ணிருக்கான். அவனை தூக்கி உள்ள போட சொல்லி கோர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு. ஐயோ, என் புள்ள அப்படிலாம் கொலை பண்ற ஆள் இல்லைங்க சார். யாரோ வேண்டாதவங்க தான் அப்படிலாம் பழி போட்டிருக்காங்க. சுதாகரோட பொண்டாட்டி மல்லிகா இருக்காளே? ஆமா, என் மருமக சார். அவ தான் கோர்ட் படி ஏறி ஜட்ஜு கிட்ட கிச்சாவ கொலை பண்ணது என் புருஷன் சுதாகர் தான் சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கா. மல்லிகா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாளா? சார் நல்லா தேடி பார்த்துட்டேன் சார். வீட்ல எங்கேயும் இல்ல சார். எங்க போயிருக்கான் உன் பையன்? தெரியாதுங்க. அவன் தானா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டா அவனுக்கு நல்லது. இல்ல நாங்களா புடிச்சோம். போலீஸ் அடி தெரியல உனக்கு? தெரியுங்க. இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுக்கற உனக்கு. அதுக்குள்ள உன் பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டா சரி. இல்ல உன்னை புடிச்சு உள்ள தள்ளி. ஐயோ, என் புள்ள கொலை பண்ணல சார். அந்த ராஜசேகர் தான். ஏய் வாய மூடு. ஜாக் வாய. அடி சண்டாளி, எங்களை அடி மாட்டி விடுற. அடியே, அடி பாவி பாவி. அடி காத்துல அம்மையும் சேர்ந்து பறக்குற மாதிரி அவனோட சேர்ந்து என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவா போல இருக்கே. விருதுநகருக்கு போன சனியனை விலை கொடுத்து கூப்பிட்டா மாதிரி. ஐயோ, இந்த மல்லிகாவால என் புள்ள சுதாகர் போலீஸ்ல மாட்டிடுவானோ? ஐயோ, என் புள்ள எங்க இருக்கானோ தெரியலையே. ஐயா சுதாகரே, சுதாகரே! இந்த சண்டாளியால என்ன அனுபவிக்க போறோமோ? ஐயோ சுதாகரே. ஹலோ ஹலோ சுதாகர் ஓடி போயிடு, போலீஸ் வருதுடா. அட என்னமா அது? என்ன உளறற? இங்க யாருமே காணோம். நான் என்னன்னு சொல்வேன், எப்படின்னு சொல்வேன்டா. மா என்ன விஷயம் சொல்லுமா? டேய் சுதாகர், அந்த மோசக்காரி மல்லிகா இது நாள் வரைக்கும் நமக்கு அல்வா தாண்டா கொடுத்துட்டு இருந்தா. இப்போ அல்வா கிண்ட சட்டி எடுத்தே நம்ம கையில கொடுத்துட்டாடா. புரியுற மாதிரி சொல்லி தோல. அது வந்து அந்த மல்லிகா இருக்காளே, அவ கோர்ட்டு படி ஏறி நீதான் கிச்சாவை கொலை பண்ணேன்னு ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டாளாண்டா. ஐயோ, உன்னை போலீஸ் தேடுதுடா. என்னைய வந்து மிரட்டினாங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ சரண்டர் ஆகல என்ன ஜெயில போட்டுருவாங்களாண்டா. ஏண்டி மல்லிகா, இங்கிட்டே மோதிரியா? உனக்கு வைக்கிறண்டி ஆப்பு. உங்களை என்னால காப்பாற்ற முடியல மகேஷ். என் கண்ணு முன்னாலே எப்படி நரகத்துக்குள்ள விழுந்துட்டு இருக்கீங்களே. சட்டம் கொடுக்கிற தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டதா நினைக்காதீங்க. இந்த சண்டாளி இதை விட பெரிய தண்டனை உங்களுக்கு கொடுக்க போறா. இது எப்பதான் உங்களுக்கு புரிய போறதோ.
என் பாசமும் உங்க உறவும் தான் சரியா ஒட்டவே இல்லைன்னு இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஆத்துல உங்க படம் கூட சரியா ஒட்டவே மாட்டேங்கிறது பாத்தீங்களா? சோபா, என்னடி ஆச்சு? கோர்ட்ல என்ன சொன்னா? கிச்சாவை கொலை பண்ணது ராஜசேகர் சார் இல்லையா? அப்புறம் அந்த மல்லிகாவோட புருஷன் சுதாகர் தான். பகவானே, ராஜசேகர் சாரை ஜாமீன்ல விட சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, சுதாகரை கோர்ட்ல ஆஜர் பண்ணணும்னு ஜட்ஜி சொல்லிட்டாரு. அரசன் நன்று கொல்லும் தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லுவா. இப்பெல்லாம் அப்பப்பவே தெய்வம் கொண்டுடுறது. ஆமா, இவ எதுக்கு உள்ள போய் எழுதுன்னு இருக்கா? அந்த மல்லிகா கிட்ட இருந்து மகேஷை பிரிச்சு ஜெயிலுக்கு அனுப்புனா ஜெயில மகேஷ் சார் திருந்துவாருன்னு ஸ்னேகாக்காவும் ரோஜாவும் திட்டம் போட்டாங்க. ஆனா அது நடக்கல. கோர்ட்ல மகேஷ்க்கும் மல்லிகாவுக்கும் ஜாமீன் கிடைச்சிச்சு. அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அதனால தான் அக்கா எழுதிட்டு இருக்காங்க. பெண்கள் விஷயத்துல நீங்க இவ்ளோ பலவீனமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகேஷ். கணவனுக்காக ஒருத்தி, காதலனுக்காக ஒருத்தின்னு ஏற்கனவே உங்க வாழ்க்கையில 2 பேர் இருக்கிறப்போ காசுக்காக உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கிற அந்த மல்லிகாவை போய் நல்லவன்னு நம்பி அந்த கழுத பின்னாலே நீங்க ஓடுறீங்களே. நீங்க திருந்தணும் மகேஷ். உங்களை நான் கண்டிப்பா திருத்துவேன். அந்த நம்பிக்கையில தான் என் வாழ்க்கையும் என் காதலையும் நான் இன்னும் தொடர்ந்து இருக்கேன். என்ன காதலை புரிஞ்சுக்காத மனுஷால கடவுள் இன்னும் படைக்கவே ஆரம்பிக்கல. என்ன ஒண்ணு இல்லடி. நான் ஏதாவது தற்கொலைக்கு முயற்சி பண்றேன்னு பாக்குறதுக்காக தானே நீ வந்த? பொண்ணை வச்சுட்டு இருக்கிற வளாத்துல காலம் பூரா அடுப்பு எரியறதோ இல்லையோ, வயிற்றுல எரியற நெருப்பு மட்டும் ஆயுசுக்கும் அணையறது இல்ல. நானும் ஒரு பொண்ணு பெத்தவதாம்மா. உன் வயிற்றுலயே நெருப்பு எரியும். அப்ப இந்த அம்மாவோட வேதனை என்னன்னு உனக்கு புரியும்டி. அம்மா நீ ஏமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் கிச்சாவை கொலை பண்ணது சுதாகர்னு தெரிஞ்சு போயிடுதுல, சட்டம் அவனுக்கு தண்டனை கொடுக்கும். கிச்சாவோட ஆத்மா சாந்தி அடையும். நீ அழாதடி. மகேஷ் என் கையை விட்டு போயிட்டே இருக்காருமா. போனா போட்டோம் போ. அப்படி எல்லாம் போனா போட்டேன்னு விட முடியாதுமா. நான் உயிரை விட்டாதான் மகேஷ் விட்டு என்னால பிரிய முடியும். அவன் கூட வாழ முடியுன்ற நினைப்பு உனக்கு இன்னும் இருக்கா? அவர் கூட வாழறதுக்காக இல்லம்மா, அவரை காப்பாத்துறதுக்காக. இந்த மல்லிகா அவரை நரகத்துக்குள்ள தள்ளிட்டே இருக்கா. அவரை நடுத்தெருவுல நிறுத்தாம விட மாட்டா. இவரும் அவ பின்னாலே ஓடிட்டு இருக்காரு. ஓடி நல்ல வாழை இவருக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்கிறதே. அது விதி. அது ஏமா நம்மள மாதிரி நல்ல வாழை சோதிக்கிறது? இந்த வாழ்க்கையில யாரும் நஷ்டம் அடையாம லாபம் அடைய முடியாதுடி. கஷ்டங்கள் தான் வாழ்க்கையோட நஷ்டங்கள். லாபம் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பாடம். எல்லாம் நாம ரோஜாவுக்கு பண்ண துரோகம். அவ வாழ்க்கைய நீ பிடிங்கிட்ட பாவம். அதான் அனுபவிச்சுட்டு இருக்க. கடவுள் உன் வாழ்க்கைய இப்பதான் நேர் பண்ணிட்டு இருக்க. அதான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். தைரியமா இருமா. வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஆயிடுத்துமா. இப்ப இருண்டு போயிருக்குன்னா வெளிச்சம் எங்கேயோ நம்ம பக்கத்திலேயே இருக்குன்னு அர்த்தம்டி குழந்தை. தைரியமா இருமா, அழாத. நல்ல நேரம்லாம் போயிட்டே இருக்கு. நம்மள வர சொல்லிட்டு இவங்க எங்க போயிட்டாங்க? இனிமே எங்க பூஜை புனஸ்காரம்? ஏதோ ஒரு கொலை கேஸா கோர்ட்ல வசமா மாட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேண்டாதவன் யாராவது பிரச்சனை பண்ணிருப்பான். இவங்க பணக்காரனான வைத்தறிச்சல்ல. வணக்கம், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா. ஐரி நீங்க பூஜை ஆரம்பிச்சிடுங்க. இப்போ பூஜை பண்ணக்கூடாதுமா, ராகு காலம். என் மகேஷ் என் கூட இருக்கிற நேரம் எல்லாமே நல்ல நேரம் தான். நீங்க பூஜை ஆரம்பிங்க. பூஜைக்குன்னு ஒரு சில ஐதீகம் இருக்குது அம்மா. இந்த பாருங்க, இது எங்களோட வீடு. இங்க குடியிருக்க போறது நானும் மகேஷும் தான். நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் நாங்க தான் பார்க்கணும். எது நடந்தாலும் எங்களை தான் பாதிக்க போகுதோ அதை பத்தி நாங்க தான் கவலைப்படணும். அப்படி இருக்கும்போது நானே உங்களை ராவு காலத்துல பூஜை பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்புறம் என்ன? அது இல்லம்மா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். கை நீட்டி காசு வாங்கிட்டீங்களா, சொல்றது மட்டும் செய்யுங்க. மல்லிகா சொன்னா கேளு. இவ்ளோ பணம் செலவு பண்ணி உன் லட்சியத்தை அடையிற நேரம் இது. நல்ல நேரம் முகூர்த்தம் பார்த்து இன்னொரு நாள் செய்யலாமே. மகேஷ், இது ஒரு தன்மான பிரச்சனை. நான் எப்படி இன்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க போறேன், நான் எப்படி இன்னைக்கு கிரகப்பிரவேசம் பண்ண போறேன்னு பார்க்க நிறைய பேர் ரொம்ப ஆசையோட காத்துட்டு இருக்காங்க. இது நடக்க கூடாதுன்னு கடவுளை பிரார்த்தனை கூட பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சவால் விட்டுட்டு நான் சகதியில விழுறத பார்த்து ரசிக்க நினைக்கிறாங்க. அவங்க ஆசை நிறைவேறக்கூடாது.
ராவுகாலமா இருந்தாலும் சரி யமகண்டமா இருந்தாலும் சரி. ஐயரே நீங்க பூஜை உங்க ஆரம்பிங்க. இஷ்டம். பூஜையை ஆரம்பிக்கிறேன். உள்ள போய் பட்டுப்புடையை கட்டிட்டு வாங்க. மகேஷ் வாங்க. ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ கஜானனபத்மார்க்கம் கஜானனமகர்நிஷம். ஹலோ ஹலோ சினேகாவா? ஆமா நீங்க? நான் மல்லியாவுடைய ஹஸ்பண்ட் சுதாகர் பேசுறேன். என்னம்மா கண்ணு சத்தத்தையே காணோம்? உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? ஐயோக்கிய ராஸ்கல், கொலைகார பாவி! என் கிச்சவ கொலை பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்தது? உனக்கு நரகம் தாண்டா கிடைக்கும். நீ நன்னாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவ. இப்ப மட்டும் நீ என் கண்ணு முன்னால வந்து நின்ன, நானே உனக்கு கொண்டு போட்டுடுவேன். ஹேய் கூல் டவுன். ஏன் கண்ணு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற? நான் தான் கிச்சாவை கொன்னேன்னு அந்த மல்லிகா சொன்னா நீ நம்பலாமா? உனக்கு அந்த மல்லிகா பத்தி தெரியாதுமா. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவடி அந்த மல்லிகா. நான் அவளையும் நம்பல, உன்னையும் நம்ப மாட்டேன். ரெண்டு பேருமா கூட்டணி சேர்ந்துதான் என் கிச்சாவை கொன்னுட்டீங்க. நான் கொலைகாரன் இல்ல. உன் புருஷன் மகேஷும் என் பொண்டாட்டி மல்லிகாவும் தான் கொலைகாரங்க. அதுக்கு தேவையான வீடியோ ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. என் பொண்டாட்டி மல்லிகாவுடைய திட்டம் என்ன தெரியுமா? உன் புருஷனுடைய சொத்தை புடுங்கிட்டு அவனை பைத்தியமா நடுரோட்ல அலைய விடுறது தான். இன்னைக்கு அவ புது வீடு கிரக பிரவேசம். தெரியுமாடி கண்ணு உனக்கு? தெரியும். அவன் உருப்படவே மாட்டான். அவன் நாசமா போக, கட்டையில போக. அவளை நினைச்சாலே எனக்கு கெட்ட வார்த்தையா தான் வருது. உன் ஆத்திரம் எனக்கு புரியுது கண்ணு. என் பொண்டாட்டி மல்லிகா எப்படி புது வீடு வாங்கினான்னு நான் சொல்றேன். ஓ மகேஷ் குடோன்ல இருந்த 6 கோடி ரூபாய் சரக்க என் அருமை பொண்டாட்டி மல்லிகா ஒரு பாம்பே பார்ட்டிக்கு 3 கோடி ரூபாய்க்கு வித்துட்டா. அதான் கண்ணு விஷயம். அந்த பணத்துல தான் கண்ணு என் பொண்டாட்டி மல்லிகா அந்த பங்களாவே வாங்கினா. வீட்டை போய் பாரு. பரம்பரை பணக்காரன் கூட இந்த மாதிரி பங்களால குடியிருக்க மாட்டான். நிஜமா தான் சொல்றியா? இத பாரு கண்ணு, நான் பொய் சொன்னாலும் அதுல ஒரு உண்மை இருக்கும். அது என்னமோ தெரியல சினேகா, நான் இன்னைக்கு உண்மையை பேசுற மூடுல இருக்கேன். நீ உடனே மல்லிகா வீட்டுக்கு போகும்போது அந்த ரோஜாவையும் கூட்டிக்கிட்டு போ. கூட்டிட்டு போய் மல்லிகாவோட சிண்ட பிடிச்சி உலுக்கி பங்களா வாங்க பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேளு, உனக்கு உண்மை தெரியும். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் சுதாகர். நீங்க 2 பேருமா கூட்டணி சேர்ந்துதான் கொள்ளையடிச்சிருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். பங்கு பிரிக்கிறதுல ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அவ உன்னை காட்டி கொடுத்ததுனால இப்ப நீ அவளை காட்டி கொடுக்கறியா? இப்படியே வேதாந்தம் பேசி தம்மா நீ உருப்படாம போயிட்ட. கொஞ்சம் நினைச்சு பாருவேன். மகேஷ் கூட பழகின கொஞ்ச நாள்லயே மல்லிகா பங்களா வாங்கிட்டா. மகேஷை நம்பி குழந்தை பத்துக்கிட்ட உனக்கு என்ன கிடைச்சது? பட்ட நாமம் தான் கிடைச்சது. ஆடு நனையறதேன்னு ஓனாய் அழுதுதா? அப்புறம் ஓ இஷ்டமா. ஆனா இப்பவே நீயும் ரோஜாவும் மல்லிகா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போங்க. அந்த மல்லிகாவை கையும் களவுமா புடிங்க. உன் புருஷன் மகேஷ் கிட்ட உண்மையை சொல்லுங்க. அப்படியே அந்த மகேஷ் உண்மையை நம்பலைன்னா அவனை அந்த ஆண்டவனால கூட மல்லிகா கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. கதந்தஸ்ய கபிலோ கஜகர்ணகः லம்போதரஸ்ய விகடோ விக்னராஜோ விநாயகः धूमकेतगणादक्षो बालचन्द्रो गजाननः वक्रतुण्डशूर्पकर्णो गैरम्बस्कन्दपूरजः. ஹலோ ரோஜா, நான் ஸ்னேகா பேசுறேன். என்ன விஷயம்? சுதாகர் இப்பதான் ஃபோன் பண்ணினா. ரோஜா, நீ உடனே மல்லிகாவோட புது வீட்டுக்கு வந்துரு. இன்னைக்கு 2ல 1 பாக்குறோம். வரேன்.
வாங்க மகேஷ். அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. பிரமாதமான ஜோடி பொருத்தம். தம்பதி சமேதரா வந்திருக்கேள். உட்காருங்கோ. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே வதேனாப்னோதி சர்வம் ஜயதி. இந்த பவித்திரத்தை மோதிர விரல்ல போட்டுங்கோ. ஸ்ரீகாந்தோ மாதுலோ ஜஸ்ய ஜனனி சர்வமங்கலம் ஜனகசங்கரோ தேவதா தம் வந்தே குஞ்சரானனம். கணாநாஹந்த்வா கணபதிகம் அவாமஹே கவிம் கவீனாம் மகேஷ், திடீர்னு என்னாச்சு? எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்சி அப்படியே மாறிடுச்சு. கொஞ்சம் ஸ்மைல், கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ். இந்த மல்லிகை எதையும் சாதிப்பா, எல்லாத்தையும் சாதிப்பா மகேஷ். ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. கொஞ்சம் வெளியில போய் பேசுறேலா? ஓம் லம்போதரா நமஹ. ஓம் விகடா நமஹ. ஓம் விக்னராஜா நமஹ. ஓம் விநாயகா நமஹ. சபாஷ் மல்லிகா கண்ணு. புது வீடு, புது வாழ்க்கை, புது புருஷன். பிரமாதமடி மல்லிகா கண்ணு, பிரமாதம். சுதாகர், ஏண்டி ராட்சசி, சண்டாளி, துரோகி, என்கிட்டே உன்னுடைய கிரிமினல் பத்தியை காமிக்கிறியா? ஏண்டி மகேஷ் பணத்தை கஷ்டப்பட்டு திருடுனதுனா, ஆனா புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்றது நீயா? பாக்குறண்டி. உனக்கு என்ன வேணும் இப்போ? ஓஹோ, நீ நினைச்சதை சாதிச்சிட்டங்கிற சந்தோஷத்துல துடிக்கிறியா? இந்த சந்தோஷம் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பாக்குறேன்டி. என்ன மிரட்டுறியா? உன் கூட இருந்தவன் நான். உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு அத்துப்படி. உன்னால எது முடியும் எது முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வைக்கிறண்டி, உனக்கு மொத்தமா குண்டு வைக்கிறேன். இனிமேதான் வைக்க போறியா? ரொம்ப லேட். நான் உனக்கு ஏற்கனவே வச்சிட்டேன்டா. தெரியுண்டி, கிச்சாவை நான் தான் கொலை பண்ணேன்னு கோர்ட்ல பொய்ச்சாச்சி சொல்லி போலீஸ் என் மேல ஏவி விட்டுருக்க. என்னைய பிடிக்க அவங்க வேட்டனாயா அலையிறாங்க. ஆனா அவங்களால என்னை ஒன்னும் பண்ண முடியாது. இதோ பாருடி, செய்யற தப்புக்கே நான் ஜெயிலுக்கு போறதில்ல. செய்யாத தப்புக்க நான் போவேன். ஆனா நீ போறது நிச்சயம். இதோ பார், என் கழுத்துக்கு கத்தி வர வச்சிட்டல்ல. ஏண்டா இந்த உலகத்துல பிறந்தோன்னு உன்னைய தினம் தினம் கதற வைக்கல. என் பேரு சுதாகர் இல்லடி. டேய், இந்த வெத்து பட்டாசுக்கெல்லாம் நான் குழந்தையா இருந்தபோது கூட பயப்பட்டது கிடையாது. வெய் போன். குலதேவதாபியோ நமஹ. குலதேவதாபியோ நமஹ. குடிக்காதேல். ஐயோ, குடிச்சிட்டனே. அக்னியை சுத்தி விடணும். ஒரு மாதிரி இருக்கே, என்னது அது? கோமியம். என்னது? கோமியம். கோமியமா? ஏங்க சொல்லி கொடுக்கணும்ல. நீங்க சுத்தி விடுறதுக்கு கொடுத்தேன். மல்லிகா, யார் போன்ல? சுதாகர் மகேஷ் போன் பண்ணி மிரட்டுறான். இவனை பத்தி தெரியாது, குறைக்கிற நாய். நீங்க பூஜையை பாருங்க. மகேஷ், மகேஷ், அவங்க வந்திருக்கிற ஸ்டைலே சரியில்லை. ஏதோ கலாட்டா பண்ண வந்த மாதிரி இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏ மல்லிகா, எழுந்திரடி. கழுத, எழுந்திரடினா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னால என் மகேஷோட ஜோடி போட்டு உட்கார்ந்திருப்ப? அது கேட்கறதுக்கு நீ யாரு? நீ என்ன அவர் தாலி கட்டின பொண்டாட்டியா? நீயும் அவர் வச்சுக்கிட்டவ தானே?
என்ன கேக்குறதுக்கு உனக்கு எந்த வகையிலும் உரிமை கிடையாது. அவளுக்கு உரிமை இல்ல, ஆனா எனக்கு இருக்குல்ல. ஏய் ரோஜா, எவ்வளவு தைரியம் தான் என் கண்ணுக்கு முன்னாடி அவ வீட்டுல வந்து அவளே அடிப்பேன். ஓடி அந்த பக்கம். ஐயோ ரோஜா பாத்து. ஓஹோ, அவ விழுந்தா நீ தாங்கி பிடிக்கிறியா? இத்தனை நாளா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே குழி தோண்டிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா? என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு பொம்பளையோட உடம்பு தான் தெரியும், அவளோட மனசு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தியோட புருஷனை அடுத்தவ கிட்ட விட்டு கொடுக்கும் போது ஏற்படுற வலி வேதனை உங்களுக்கு தெரியுமா? இவருக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது ரோஜா. இல்லன்னா இவள பத்தியும் இவ புருஷனை பத்தியும் இவ மாமியார் பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் சுய கௌரவத்தை விட்டுட்டு இவ கிட்ட இப்படி மயங்கி கிடப்பாரா? ஆமாமா, உங்க 2 பேர் லட்சணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ஏய், ஏதாவது பேசின உன்னை இங்கே அடிச்சு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஓ மனசு என்னடி பெரிய ரவுடி நினைப்பா? ஆமாண்டி, பெரிய ரவுடி தான். இப்ப என்னன்ற சங்கீதம் கத்து கொடுக்கறவளுக்கு சைக்கிள் செயினை பத்தி தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? என் மகேஷ்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஜாகிரதை. பொண்டாட்டிங்கிறவ புருஷன் எது செஞ்சாலும் பார்த்து சும்மா இருப்பா நினைச்சிட்டு இருக்கியா? வேலைக்கு வந்தவ எஜமானியால நினைக்கிறியா பொண்ணு? ஏய், இப்படி எல்லாம் மிரட்டா யாரும் இங்க பயப்பட மாட்டாங்க. மரியாதையா கிரக பிரவேசத்தை ஒழுங்கா நடத்த விடுங்க, இல்ல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். முட்டாள்தனமா பேசாதீங்க மகேஷ். இவ இந்த வீட்டை எப்படி வாங்கியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க கோடவுன்ல இருந்து 6 கோடி ரூபாய் சரக்கு எடுத்து 3 கோடி ரூபாய்க்கு வித்து வந்த பணத்துல தான் இந்த வீட்டை வாங்கியிருக்கா. இது தெரியுமா உங்களுக்கு? ஓம் அக்னஜே ஸ்வாஹா அக்னஜே தன்னமஹ சோமாஜ ஸ்வாஹா சோமாஜ பூஜை எல்லாம் தன்னமஹ. போறோம். சாரி, நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. மகேஷ், உன் கூட இருந்தவன் நான். உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு கத்துப்படி. உன்னால எது முடியும் எது முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, லோன் செக்ஷன் எங்க இருக்கு? லாஸ்ட் கேபின். தேங்க்யூ சார். இதை பாருங்க சார், இதில் நீங்க கேட்ட எல்லா டீட்டெயிலும் இருக்கு. சார் வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல சார். என்ன விஷயம்? ஏதாவது லோனா? சார் லோன்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் என்ன சார்? நீங்கள் மகேஷ் கம்பெனிக்கு கிரானைட் பிஸ்னஸ்க்காக லோன் கொடுத்தீங்க, கரெக்டா? ஆமாம் சார். உங்கள் பேங்க் லோனுக்கு கேரண்டியா குடோனில் இருந்த சரக்கை ஹைபாத்திகேட் பண்ணியிருக்காங்க, அதாவது அடவு வச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு என்ன இப்போ? சார் நான் சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சார், கவனமாக கேளுங்க. பேங்க்குக்கு தெரியாமல் குடோன்லேருந்து சரக்கு எடுத்து அந்த மகேஷ் பாதி விலைக்கு வித்துட்டார். அந்த பணத்தையும் கட்டாமல் உங்கள் பேங்கையும் ஏமாற்றி பணத்தை ஸ்வாகா பண்ணிட்டார். சார் என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? நான் சொல்கிறது உண்மைதான் சார். நீங்கள் யாரு? நான் யார் என்ன விவரம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த பேங்கோட வெல்விஷன் வச்சுக்கோங்களேன் சார். உங்கள் பேங்க் நஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொன்னேன். அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை சார். இன்னொரு முக்கியமான விஷயம், திருடு போன சரக்கோட வேல்யூ 6 கோடி ரூபாய். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பீங்க. நான் வரேன் சார். சார் இவர் சொல்றது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். அடியே என் பொண்டாட்டி மல்லிகா, திரிய பத்த வச்சிட்டேன். அது வெடிக்க வேண்டிய நேரத்துல வெடிக்க வேண்டிய இடத்துல வெடிச்சு செதற போகுதுடி. இந்த சுதாகர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். வாங்க சார். மிஸ்டர் மகேஷ் இருக்காரா? எம்டி இன்னும் வரலையே சார். அக்கவுண்ட்ஸ் பத்தி பேச வேண்டியிருக்கு. ஒரு நிமிஷம் மேடம், இங்க வாங்களேன்.
என்ன சார் இவங்க பேர் தான் ஷோபா, இவங்க தான் அக்கவுண்ட்ஸ் இன்சார்ஜ். நாங்க பேங்க்ல இருந்து வர்றோம். உள்ள வாங்க சார், உள்ள உட்காந்து பேசலாம். பரவாயில்ல, மிஸ்டர் மகேஷை உடனே வர சொல்லுங்க. ஏதாவது லோன் கொடுக்க போறீங்களா? கொடுத்திருக்கிற லோனை பத்தி விசாரிக்கத்தான் வந்திருக்கோம். மகேஷ் நடத்துற கிரானைட் கம்பெனிக்கு நாங்க 6 கோடி ரூபாய் பேங்க்ல இருந்து லோன் கொடுத்திருக்கோம். கோடவுனுக்கு போய் இப்ப நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஸ்டாக் பேலன்ஸ் பத்திய எல்லா விஷயத்தையும் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. அக்கவுண்ட்ஸ் பத்திய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க. சார் எனக்கு குடவுன் பத்தின விஷயம் எல்லாம் தெரியாது. மிஸ்டர் மகேஷை உடனே வர சொல்லுங்க. அவரு எப்போ வருவாருன்னு தெரியலையே. இது ரொம்ப சீரியஸான விஷயம். அவரை உடனடியா ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. நான் அவருடைய கேபின்ல வெயிட் பண்றேன். ஓகே சார். முத்து முத்து. என்ன மேடம்? நீ அர்ஜென்ட்டா போய் 2 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டா. சரி போ சீக்கிரம். ஹலோ சார், நான் ஷோபா பேசுறேன். என்ன சார், நீங்க உடனடியா ஆபீஸ் புறப்பட்டு வாங்க. ஏய், உனக்கு அறிவில்ல? என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லு. சும்மா ஆபீஸ் வாங்கன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப அர்ஜென்ட் சார். என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. அர்ஜென்ட்டா இல்லையான்றது நான் முடிவு பண்ணிக்கிறேன். சார், பேங்க் லோன் செக்ஷன்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க நம்ம அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிருக்காங்க. கோடவுன்ல போய் ஸ்டாக் கூட செக் பண்ணிருக்காங்க. இவ்ளோதானா? என்னமோ அர்ஜென்ட்னா இது ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன். குடவுன் போயிருப்பாங்க, சரக்கெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இதுக்கு என்னமோ அர்ஜென்ட் வாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல சார், ரொம்ப சீரியஸான பிரச்சனைன்னு சொன்னாங்க. உங்களை பார்க்காம போக மாட்டாங்களா? நீங்க உடனடியா புறப்பட்டு வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு இதுல தான் பதட்டம் இல்ல? நான் இல்லாம உன்னால ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய முடியாதா? இல்ல சார், நான் சரி, போனை வச்சு தொலை, நான் வரேன். மகேஷ், யார் போன்ல? இல்ல, பேங்க்ல இருந்து நம்ம ஆபீஸ் வந்திருக்காங்க. நான் உடனே போய் ஆகணும். என்ன மகேஷ், இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என் கூடவே இருப்பீங்கன்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? இல்ல மல்லிகா, இந்த பேங்க் ஆபீசர்ஸ் வந்து நம்ம குடவுன் போயிருக்காங்க. அங்க இருந்து ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அங்க ஏதோ ப்ராப்ளம். அதான். சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மகேஷ், நேத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுல இருந்து நீங்க கொஞ்சம் கூட ரிலாக்ஸ்டாவே இல்ல. அவங்க 2 பேரும் வந்து நேத்து உங்களை நல்லா டென்ஷன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இல்ல மகேஷ். இப்போ மறுபடியும் நீங்க ஆபீஸ் போய் அந்த டென்ஷன் வேற உங்களுக்கு. மகேஷ், உங்களுக்கு ஏதாவது ஒன்னால தாங்கிக்க முடியாது. எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகுற? கண்ணெல்லாம் கலங்கிட்டு. சை, எனக்கு ஒன்றும் ஆகாது. அதான், எனக்காக நீ என் பக்கத்துலயே இருக்கல. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, வந்துடுறேன்டம்மா, வரேன். ஐயோ, ஸ்டாக்கை நாம தான் எடுத்து வித்திருக்கோம். அதை வித்து பணத்துல தான் இந்த வீடு வாங்கியிருக்கோம். மகேஷுக்கு தெரிஞ்சிடுமோ? ஆண்டவனே, என்ன ஆக போகுதோ? எத்தனை வருஷமா இந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்க? அது வந்து 10 வருஷமாவா? 10 நாளா. உங்க ஆபீஸ் அக்கவுண்ட் அவர் வரதில்ல. அவர் போஸ்டிங்ல நான் தான் இருக்கேன். அப்ப அவருடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க தான் பாக்குறீங்களா? என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க? நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் சார். என்னது? எஸ்எஸ்எல்சி ஃபெயிலா? எஸ்எஸ்எல்சி படிச்சவங்களால எப்படி அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும்? சார், அது வந்து சார், என்னமா நீங்க அடுத்த வருஷமே பரீட்சை எழுதி மறுபடியும் பாஸ் பண்ணி பிகாம் டிகிரி முடிச்சிங்களா? அதனால தானே இந்த வேலை கிடைச்சது. அதை போய் சொல்ல மறந்துட்டீங்களே சார். இவங்க பிகாம் பாஸ் சார். ஸ்டாக்க பத்தி கேட்டா ஒன்னும் தெரியல. மகேஷோட டீலிங்ஸ் தெரியுமான்னா அதுவும் தெரியல. லெட்ஜராவது ஓபன் பண்ண தெரியுமாமா? இப்படிதானே சார்? சுத்தம். She doesn't know anything. Let us wait for Magesh. நீ போய் ஸ்டாக் லிஸ்ட் ஃபைல் எடுத்துட்டு வாமா. சார், சாப்பிடுங்க சார். நானா இந்த அக்கௌண்டன்ட் வேலை வேணும்னு சொன்னேன்? நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆன காரணமே அந்த கணக்கு பாடம் தான். இதில் வேற லெக்சர் புக்கு, அக்கௌண்ட் ஷீட்டு. நீயும் வேலை பாருப்பா. லெக்சர் புக்கு, அக்கௌண்ட் ஷீட்டு, அது இதுன்னு கேள்வி கேட்டா நான் என்னன்னு சொல்றது? அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னோன்னே அந்த வேலை தூக்கி ஏன் மேலே போட்டாங்க. இப்போ கண்டுபடி கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இப்போ என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே.
ஹலோ ஸ்னேகாக்கா, நான் ஷோபா பேசுறேன். சொல்லு ஷோபா. அக்கா, இங்க ஆபீஸ்ல ஒரே குழப்பமா இருக்கு. பேங்க்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை வாட்டி வதச்சு எடுக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றது எது பண்றதுனே தெரியல. அக்கா, இங்க குடவுன்ல ஏதோ ஸ்டாக் குறையுதா, என்னமோ குழப்பம் நடந்திருக்கு. இவங்க பழைய ஸ்டாக் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வெரிஃபை பண்றாங்க. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. நீங்க தான் ஏதாவது சொல்லணும். ஷோபா, இப்ப நீ எது கழுத்துன்னு இருக்க? பயப்படாத, மகேஷ் அங்க இல்லையா? அவர் மல்லிகா வீட்ல எல்லாம் இருக்காரு. கஷ்டகாலம். மயங்கி கடந்தது போறோம், வேலைக்கு வாங்கன்னு சொல்லு. ரொட்டீனா நடக்கிற இன்ஸ்பெக்ஷன் தானே அவர் சாதாரணமா சொல்லிட்டாரக்கா. இவர் உருப்படவே மாட்டாரு. தான் மட்டும்தான் புத்திசாலின்னு நினைப்பு அவருக்கு. நீ மறுபடியும் ஃபோன் பண்ணி அவரை வர சொல்ல. நான் சொல்லியிருக்கேன் அக்கா, அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு கை காலெல்லாம் தந்தி அடிக்குது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு குளிர் ஜுரமே வந்துடும் போல இருக்கு. நீங்களும் உடனடியா புறப்பட்டு வந்தா நல்லா இருக்கும். என்னால இங்க சமாளிக்க முடியல. ஒருவேளை அதுக்குள்ள என்ன ஜெயில போட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? ஐயோ ஷோபா, உனக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? நீ ஏதோ தப்பு செஞ்சவ மாதிரி பயப்படுற. நீ பயப்படுறது பார்த்து உன் மேல சந்தேகப்பட போறாங்க. நீ பதட்டி படாம இரு, நான் உடனே அங்க வரேன். காணோம், ஸ்னேகாக்காவும் காணோம். ஐயோ பகவானே காப்பாத்து. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாடா தப்பிச்சேன். வந்துட்டாரு. வாங்க சார். ஐயோ அம்மா. வெரி குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் மகேஷ். என்ன சார், நான் கம்பல்சரி வந்தாகணும்னு சொன்னீங்களா? வழக்கம் போல ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் தானே, நீங்களே பார்த்து எல்லா ரெஜிஸ்டர்லாம் செக் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு போயிருக்கலாமே. உங்களுக்கு செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டிஸை கண்டிப்பாக நான் செஞ்சிருப்பேன். மிஸ்டர் மகேஷ், பி சீரியஸ். உங்க சைடுல பெரிய தப்பு நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா அது எங்களுக்கு தெரியாது. பட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். என்ன சார் சொல்றீங்க? தப்பு நடந்திருக்கா? பேங்க்ல அடமானம் வச்ச சரக்கு, குடவுன்ல உள்ள சரக்கு ரெண்டும் டேலி ஆகல. சார் அது எப்படி சார் சாத்தியம்? முதல்ல உங்க சேல்ஸ் ரிஜிஸ்டர், டெலிவரி செல்லான் எல்லாம் எடுத்து வர சொல்லுங்க. ஏய் உள்ள வா. இமீடியட்டா சேல்ஸ் ரெஜிஸ்டர், டெலிவரி செல்லான்ல எடுத்துட்டு வா போ. சார் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதைத்தான் நாங்களும் சொல்ல சார். நான் அதை சொல்ல வரல, உங்ககிட்ட யாரும் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரேன். எங்க சைட்ல கரெக்டா இருக்கும் சார், எல்லா டிரான்சாக்ஷனும் பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க வேணா என்னன்னு எனக்கு புரியல. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் பாருங்க, நீங்களே செக் பண்ணுங்க, எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். ஷோபா, எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா குடிக்க. ஓகே சார். அந்த தண்ணி பாட்டில் எடுப்பா. ஷோபா, வந்துட்டீங்களாக்கா? என்ன மகேஷ் வந்துட்டாரு போல இருக்கு. வந்துட்டாரு. ஆபீசர்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. சரி, என்ன பிரச்சனை? ஸ்டாக்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, எனக்கு சரியா தெரியல. இருங்கக்கா, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு. மகேஷ்கா, நான் கொடுக்கறேன், நீ போ. அக்கா நீ போ, நான் பாத்துக்கிறேன். சார் நீங்க சொல்றது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இப்படி நடக்க சான்ஸே இல்ல. மிஸ்டர் மகேஷ்,
போன மாசம் உங்க கோடவுன்ல வந்து சோதனை போட்டப்ப எங்க கிட்ட இருந்த ரிப்போர்ட் உங்க சேல்ஸ் ரிப்போர்ட் ரெண்டும் சரியா இருந்தது. ஆனா இந்த மாசம் எங்க கணக்குப்படி 6 கோடி ரூபாய் சரக்கு இருக்கணும். ஆனா இல்ல, காணாம போயிடுச்சு. என்னது 6 crores சரக்கா? நோ சார், அதுக்கு சான்ஸே இல்ல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உங்க கோடவுனை செக் பண்ணிட்டு தான் வர்றோம். சார், நான் போன மாசம் 6 கோடி ரூபாய்க்கு எந்த பிசினஸ்மே பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். சார், நம்புற மாதிரி விஷயத்த சொல்லுங்க சார். அது எப்படி சார் 6 கோடி ரூபாய் சரக்கு ஒரே நேரத்துல காணாம போகும்? ஏய் நீயா, நீ எதுக்கு இங்க வந்த? கெட் அவுட், வெளியில போ. ஏன் நான் ஏன் வெளியில போகணும்? எங்கள மாதிரி விசுவாசிகளை வெளியில துரத்திட்டு மல்லிகா மாதிரி விஷக்கிருமீங்களா உங்க பக்கத்துலயே வச்சுட்டு இருந்தீங்கல்ல. உங்களுக்கு இந்த நிலைமை தேவைதான் மகேஷ். நன்னா அனுபவிங்க, எதுவும் பேசாதீங்க. நீங்க சொல்லுங்க சார். உங்க கோடவுனை போய் நாங்க செக் பண்ணோம். ரொம்ப பிளான் பண்ணி உங்க கோடவுனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட யாரோ தான் இந்த 6 கோடி ரூபாய் சரக்கை திருடி இருக்கணும். கோடவுன்ல முன்னாடி உள்ள சரக்கு அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஒரு கல்லு கூட எடுத்துட்டு போகல. ஆனா பின்னாடி உள்ள சரக்கை அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. பின்பக்கம் பூரா முழுக்க காலியா இருக்கு. செக்யூரிட்டி சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இதுக்கு உடந்தேன்னு நினைக்கிறேன். கேட் பாஸ் என்ட்ரி கிடையாது. இன்டெலிஜென்ட்டா திருட்டு நடந்திருக்கு. எங்க ரூல்ஸ் படி நாங்க சீனியர் ஆபீசர்ஸ்க்கு உடனடியா இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னா நாங்க உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்புறம் உங்க தலையெழுத்து. குடோன் சூப்பர்வைசர் செக்யூரிட்டி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்கள ஹலோ சூப்பர்வைசரா, மகேஷ் பேசுறேன். யோ, நீங்க எல்லாம் குடோன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் பூ பறிச்சிட்டு இருக்கீங்களா? குடோன்ல இருந்து 6 கோடி ரூபாய் கூச்ச காணோம். அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கை நீட்டி சம்பளம் வாங்கல? நன்றி கட்டவங்களா, உங்களால உண்டு இல்ல நாக்கிறேன். வெயிட் பண்ணு. ஹலோ செக்யூரிட்டி, நான் மகேஷ். ஏய் நீ பேசாத, வாய் மூடிட்டு. யோ, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செக்யூரிட்டி வேலை பாக்குறீங்களா இல்ல வேற ஏதாவது? குடவுன்ல இருந்து 6 கோடி ரூபாய் சரக்கு காணோம். அது வரைக்கும் நீங்க எல்லாம் இந்த பணத்தெல்லாம் யாரு? உங்க அப்பாவும் தாத்தாவும் வந்து தருவாங்க. உங்க எல்லாம் வந்து உண்டு இல்லன்னு பாத்துக்கிறேன். வெய்யா போன. ஏய் வாய் மூடி. ஏற்கனவே 1000 டென்ஷன்ல இருக்க. இதுல உனக்கு திருப்பி வேண்டி கிடக்கா? மகேஷ், ஆட்டை தூக்கி தோல்ல போட்டு ஊரெல்லாம் தேடினான ஒருத்தன். அந்த மாதிரி இருக்கும் உங்க கதை. உங்க குடவுன்ல இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு ஆதாரப்பூர்வமா நானும் ரோஜா உங்ககிட்ட வந்து சொன்னோன்னே நீங்க எங்களை அவமானப்படுத்தினீங்க. அடிச்சு இந்த ஆபீஸ் விட்டு துரத்துனீங்க. அந்த மல்லிகா மேல இருக்கிற மயக்கத்துல என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு தெரியாம குடிகார மாதிரி தடுமாறிட்டு இருந்தீங்க. இப்போது இதுக்கெல்லாம் காரணம் அந்த மல்லிகா தானே புரிஞ்சுட்டீங்களா? இல்ல 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 மகேஷ், வேண்டாம் மகேஷ். இதுக்கு மேல அவ கூட நீங்க தொடர்பு வச்சுட்டீங்க. இதை விட பெரிய ஆபத்துல தான் உங்களை கொண்டு போய் நிறுத்துவா. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏய் வாய் மூடி. உன்னோட அட்வைஸ் ஒண்ணு எனக்கு தேவையில்ல. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். மரியாதை வெளியில போ. கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். சார் ப்ளீஸ், உங்க பிரச்சனையை அப்புறம் வச்சுங்க சார். முதல்ல பேங்க்குக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சார், நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? 6 கோடி ரூபாய் சரக்குக்கு நீங்க தான் பொறுப்பு. நாங்க எங்க ரூல்ஸ் படி தான் நடக்கணும். எங்களுக்கு வேற வழியே கிடையாது. 6 கோடி ரூபாயை இன்னும் 24 மணி நேரத்துல நீங்க கண்டிப்பா கட்டியே ஆகணும். சார் எப்படி சார்? இல்ல நாளைக்கு லீகல் ஆக்ஷன் எடுப்போம். போலீஸ் வரும். திஸ் இஸ் a last warning to you. காலையில போனவரை இன்னும் காணுமே. ஒருவேளை உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சோ? கடவுளே, நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். மகேஷ், என்னாச்சு மகேஷ்? இவரே சீரியஸா இருக்கீங்க? சரி வாங்க, சாப்பிட்டு பேசிக்கலாம். வாங்க. நெல்லடி. மகேஷ், இந்த வீடு வாங்க உனக்கு பணம் எப்படி வந்துச்சு? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. பணம் எப்படி வந்துச்சு?
அதான் ஏற்கனவே சொன்னேனே என்னோட பூர்வீக சொத்து வித்து வாங்கினேன்னு. ஓஹோ, கோயம்புத்தூர்ல உனக்கு பூர்வீக சொத்து இருக்குன்னா அதோட டாக்குமெண்ட்ஸ் எனக்கு இப்பவே காட்டி ஆகணும். அப்ப நீங்க என்ன நம்பல? ஆமா, நம்பணும்னா இந்த நிமிஷமே அந்த பூர்வீக சொத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் கைக்கு இப்பவே வந்தாகணும். நான் எதுக்கு காட்டணும்? அப்படின்னா நீ பொய் சொல்றேன்னு அர்த்தம். மகேஷ். ஆமா, நீ பொய் சொல்றேன்னு தான் அர்த்தம். மகேஷ், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எப்போ டிஸ்போஸ் பண்ணிட்டேன். யானையை வித்த பிறகு அங்கோசம் எதுக்கு? நீங்க இப்படி சந்தேகப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அதை எடுத்து நான் பத்திரமா வச்சிருந்திருப்பேன். ஆபீஸ்ல என்ன நடந்தது? குடவுன்ல இருந்த 6 கோடி ரூபாய் சரக்கு திருட்டு போயிருச்சு. வாட்? 6 கோடியா? ஓ மை காட்! ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. மல்லிகா, சரக்கு எப்படி காணாம போச்சு? மகேஷ், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? 6 கோடி ரூபாய் திருடுற ஆளா நானு? தப்பு நடந்திருக்கு, எல்லாரையும் சந்தேகப்பட்டு தான் ஆகணும், உன்னையும் சேர்த்து. உனக்கு ஊர்ல இந்த பங்களா வாங்குற அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா அப்படியே மாச சம்பளத்துக்கு என்கிட்ட வேலைக்கு சேர்ந்த. கண்டுபிடிச்சிட்டானோ? நம்புற மாதிரி இல்லையே. ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் இப்ப யோசிக்கிறேன். மகேஷ், நான் உங்களை ஏமாத்துவேனா? நீங்க வேற நான் வேறயா மகேஷ்? சத்தியமா எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு தெரியாது. அப்போ குடவுன்ல இருந்த 6 கோடி ரூபாய் சரக்கு எங்க? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. மகேஷ், எனக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாரு? அந்த ஸ்னேகாவும் ரோஜாவும். என்ன உளர்ற? மகேஷ், அந்த ஸ்னேகாவும் ரோஜாவும் உங்களுக்கு எதிராக கோர்ட் வரைக்கும் போனவங்கன்றத நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. 2 எதிரியும் சமாதானம் ஆயிட்டாங்கன்னா அவங்க பணத்தை பங்கு போட்டு போறாங்கன்னு தானே அர்த்தம். சோ ஸ்னேகாவும் ரோஜாவும் தான் ஏதோ பிளான் பண்ணி அந்த 6 கோடி ரூபாய் திருடி இருக்காங்க. பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஸ்னேகாவும் ரோஜாவும் திருடுற அளவுக்கு போக மாட்டாங்க, எனக்கு துரோகமும் செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, தண்ணி ஆளா நின்னு அவங்களால இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. கரெக்ட் மகேஷ், யூ ஆர் 100% கரெக்ட். தனியாலா இருந்து இந்த காரியத்தை செய்ய முடியாதுதான். கூட சுதாகர் இருந்திருந்தா? சுதாகரா? மகேஷ், சுதாகர் உங்களுக்கு எதிரி. உங்ககிட்ட இருந்து பணத்தை கறக்கணும்னு நினைக்கிறான். ஸ்னேகாவும் ரோஜாவும் அவனோட உதவியோட இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாமே. எஸ், யூ ஆர் ரைட். அந்த கல்பிரட் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பான். ரோஜாவும் ஸ்னேகாவும் ஒரு திருடனுக்கு துணை போற அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிடல. ஆனா கண்டிப்பா இந்த காரியத்தை அந்த சுதாகர் தான் செஞ்சிருப்பான், எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம டிராமாவை வேற மாதிரி தான் ஆரம்பிக்கணும். சத்தியமா சொல்லு, உனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது? உங்களுக்கு எல்லாரும் நல்லவங்க, நான் மட்டும் கெட்டவல்ல. நீங்க என்ன நம்ப மாட்டீங்கல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. டேய் சுதாகர், என் பிசினஸ் அழிக்கணும் நீ பாக்குறல, நான் தான்டா உனக்கு ஏம. இந்தாங்க. என்ன இது? இது இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ். நீங்க என்ன நம்பலனாலும் பரவாயில்ல மகேஷ், நான் உங்களை நம்புறேன். நான் உங்களுக்காக எது வேணா செய்வேன், அதை நான் கோர்ட்லயே ப்ரூவ் பண்ணிட்டேன். இல்ல மல்லிகா, நான் வந்து உங்க மனசு புண்படக்கூடாது மகேஷ். மத்தவங்க வேணா உங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு உங்களோட வாழ வந்திருக்கலாம். நான் உங்க பணத்துக்காக ஆசைப்படல மகேஷ். நான் உங்களுக்காகவே வாழ்றவன், உங்க காதலுக்காக ஏங்குறவன், உங்க பாசத்துக்காக ஏங்குறவன். உங்க பணத்துக்காக இல்ல மகேஷ், எனக்கு நீங்க தான் வேணும். இந்த பங்களா எல்லாம் ஒண்ணும் ஒரு பெரிய சொத்தே கிடையாது, எனக்கு நீங்க தான் மகேஷ் பெரிய சொத்து. நீங்களே என்ன சந்தேகப்பட்ட பிறகு எனக்கு இந்த வீடு வேண்டாம். அதை வித்துருங்க மகேஷ். அதை வித்து அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல கட்டுங்க. என் காதலை நிரூபிக்க எனக்கு வேற வழி தெரியல. மல்லிகா,